தமிழக முதலமைச்சர் அலுவலகத்தில் கடந்த சில தினங்களாக பல அதிரடி மாற்றங்கள் நிகழ்ந்து வரும் நிலையில் தற்பொழுது ஒரு சத்தமில்லாத ஆனால் மிக முக்கியமான மாற்றம் ஒன்று அனைவரின் கவனத்தையும் ஈர்த்திருக்கிறது. பல தசாப்தங்களாக தமிழக அரசியலிலும் அதிகார வர்க்கத்திலும் ஒரு எழுதப்படாத சட்டமாகவே இருந்து வந்த வெள்ளை துண்டு கலாச்சாரத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்துள்ளார் முதலமைச்சர் விஜய். அரசு அலுவலகங்களில் உயர் அதிகாரிகள் மற்றும் அமைச்சர்கள் அமரும் இருக்கைகளில் வெள்ளை நிற துண்டு விரிக்கப்பட்டிருப்பது ஒரு மரபாகவே இருந்து வருகிறது. இந்த விஐபி கலாச்சாரத்தை மாற்ற வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் பல காலமாக விடுத்து வந்த கோரிக்கையை முதலமைச்சர் விஜய் தற்பொழுது தனது செயலால் நிறைவேற்றி காட்டியுள்ளார். இதற்கு பின்னால் ஒரு சுவாரஸ்யமான பின்னணி இருக்கிறது. சுற்றுச்சூழல் ஆர்வலர் லேசி பிரியா கங்குஜம் என்பவர் முதலமைச்சர் விஜய்க்கு சமூக வலைதளம் வாயிலாக ஒரு கோரிக்கையை முன்வைத்திருந்தார். அரசு அலுவலகங்களில் இருக்கைகளில் வெள்ளைத்துண்டு போடும் பழக்கம் ஒரு விதமான அதிகார பிரிவினையை காட்டுவதாகவும் புதிய மாற்றத்தை கொண்டுவர துடிக்கும் முதல்வர் விஜய் இதனை தடுத்து முன் உதாரணமாக திகழ வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டிருந்தார். இந்த கோரிக்கையை வைக்கப்பட்ட அடுத்த சில மணி நேரங்களிலேயே முதலமைச்சர் அலுவலகத்தில் அந்த மாற்றம் அரங்கேறியுள்ளது. கடந்த மே 14 நடைபெற்ற தொழில்துறை ஆய்வுக் கூட்டத்தின் போது எடுக்கப்பட்ட புகைப்படங்களில் முதலமைச்சர் அமர்ந்திருந்த நாற்காலியில் வழக்கமான வெள்ளைத்துண்டு இருந்தது. ஆனால் லேசி பிரியாவின் கோரிக்கைக்கு பிறகு மே 15 டஃபே நிறுவன அதிகாரிகளுடனான சந்திப்பின் போது வெளியான புகைப்படங்களில் முதல்வரின் இருக்கையில் அந்த வெள்ளைத்துண்டு அகற்றப்பட்டு இருந்தது. எவ்வித ஆரவாரமும் இன்றி எந்த ஒரு பொது அறிக்கையும் வெளியிடாமல் ஒரு சாதாரண குடிமகனின் நியாயமான கோரிக்கைக்கு மதிப்பளித்து உடனடியாக தனது அலுவலகத்திலேயே இந்த மாற்றத்தை முதல்வர் விஜய் தொடங்கியிருப்பது இணையதளங்களில் ஒரு பெரும் பாராட்டை பெற்று வருகிறது. உண்மையில் இந்த வெள்ளைத்துண்டு கலாச்சாரம் என்பது ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் குளிர்சாதன வசதிகள் இல்லாத போது வியர்வை உறிஞ்சுவதற்காக தொடங்கப்பட்ட ஒரு நடைமுறை. ஆனால் காலப்போக்கில் இது ஒரு அதிகார தோரணியாகவும் விஐபி அந்தஸ்தை காட்டும் குறியீடாகவும் மாறிப்போனது. தற்பொழுது நவீன வசதிகள் வந்த பிறகும் தொடர்ந்த இந்த வழக்கத்தை முதல்வர் விஜய் மாற்றியிருப்பது ஒரு ஆரோக்கியமான முன்னெடுப்பாகவே பார்க்கப்படுகிறது. மக்களின் குரலுக்கு செவிசாய்க்கும் ஒரு தலைவராக தேவையற்ற ஆடம்பரங்களையும் அதிகார அடையாளங்களையும் முதல்வர் விஜய் தவிர்த்து வருவது தமிழக அரசியலில் ஒரு புதிய மற்றும் எளிய கலாச்சாரத்தை தொடங்கி வைத்துள்ளதாக பொதுமக்கள் கருதுகின்றனர்.